அன்பர்களே, உடல் உறவு, செக்ஸ், இது சம்பந்தமா இது வரைக்கும் யாரும் தெளிவா எதுவுமே நமக்கு சொல்லி கொடுத்ததில்லை. எதையுமே சொல்லி கொடுக்காம வாழுங்க வாழுங்க வாழுங்கன்னு சொல்றாங்க. எங்க போய் வாழ்றது? என்னென்னமோ சொல்லி கொடுக்குறாங்க. உடல் உறவுன்னா என்ன, அதை எப்படி சிறப்பாக செய்கிறது, அது என்ன ஏதுன்னு ஒன்றுமே சொல்லாமல், ஸ்கூல்லையும் சொல்லாமல், காலேஜ்லையும் சொல்லிக் கொடுக்காம, அப்பா அம்மாவும் சொல்லிக் கொடுக்காம கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு வாழுங்க வாழுங்கிறாங்க. நம்மளால வாழ முடியல. இது சம்பந்தமா நிறைய கேள்வி மனசுல இருக்கு. ஆனா முதல்ல கேட்கறதுக்கே கூச்சம். இந்த மாதிரி கேள்வி கேட்டா மற்றவங்க நம்மளா அவமானமா பேசிடுவாங்களோன்னு. இன்னொன்னு, யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. கேட்டா அவங்க நம்மளை பத்தி தப்பா பேசிடுவாங்களோ. இன்னொன்னு, இந்த கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா யாருக்கும் தெரியல. அப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொல்றவங்களுக்கும் தெரியல. நம்மளை குழப்பி விட்டுறாங்க, இல்லை மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி இருக்கிற இந்த நேரத்தில் இந்த உடல் உறவு சம்பந்தமா நான் பல வருடமா பல நாடுகளுக்கு சென்று பல கோர்ஸ் அட்டன் பண்ணி பல பேர்த்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எனது வாழ்க்கையில் இருக்கிற எனது அனுபவங்கள் எல்லாமே ஒன்று சேர்த்து ரொம்ப சுற்றி திரிஞ்சங்க. யாருமே சரியாக சொல்லிக் கொடுக்கலீங்க. 1 லட்சம் 2 லட்சம் எல்லாம் ஃபீஸ் கட்டி எல்லாம் போயிருக்கிறேன். இந்த கோர்ஸ்க்கெல்லாம் போனால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கடைசியில் யார் வேணாலும் யார் கூட வேணாலும் வாழ்ந்துக்கலாம், இதுதான் உடல் உறவு அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க பல இடங்கள்ல. அது கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த உடல் உறவு அப்படிங்கிறது ஒரு திருப்தி நிலை வரணும். அப்போதான் அடுத்த லெவல் போக முடியும். ஒரு பெண் இருக்காங்கன்னா அவங்க அந்த உடல் உறவுல ஒரு திருப்தி அடைஞ்சாதான் குமரிங்கிறத விட்டுட்டு அம்மா ஆவாங்க, பாட்டி ஆவாங்க. அப்போதான் மற்ற வேலையில பார்க்க முடியும். 65 வயசு ஆகியும் இன்னும் அது திருப்தியா இல்லைன்னா உடம்பு தான் வயசாயிடுச்சு, மனசுக்கு இன்னும் அந்த இருக்கு. இப்படி பல நாட்களாக சுற்றி அலைஞ்சு தேடி கடைசியா எனக்கு ஒரு புத்தகம் கிடைச்சிருக்கு. படித்தேன், அருமையா இருக்கு. அந்த புத்தகம் தந்த்ரா வழியில் தாம்பத்திய வாழ்க்கை. எழுதினவர் போதி பிரவேஷ். இவர் நான் நேரில் பார்த்ததில்ல. இந்த புத்தகத்தை எனது நண்பர் திண்டுக்கல்ல இருந்து லிங்கேஸ்வரன் அப்படிங்கிறவர் அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. சார் பாருங்க சார், ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் படித்தேன், ரொம்ப அருமையாக இருக்குங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில. செக்ஸு சம்மந்தமா, உடல் உறவு சம்மந்தமா, பாலின்பம் சம்மந்தமா, ஆணுக்கும் பெண்ணுக்கு வர அனைத்து கேள்விகளுக்கும் எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. இதுக்கு மேலே புக்கு எழுத முடியுமான்னு தெரியல. தமிழில் ரொம்ப நல்லா இருக்கு. நான் படித்தேன், பிரமாதமாக இருக்கு. அது இருக்கிற தலைப்பை மட்டும் சொல்கிறேன், இப்போ கேளுங்களேன். குடும்பம் தோன்றிய வரலாறு. இன்றைய குடும்பம் உருவாகிறது. இல்லற வாழ்வில் போகப்பொருளாய் பெண் படும் அவஸ்தி, போகப்பொருளாய் பயன்படுத்தப்படும் கணவர்களின் குமுறல், தணிக்கப்படாத காமத்தின் விளைவால் உருவாகும் காழ்ப்புணர்ச்சி, தணிக்கப்படாத காமத்தின் சீற்றங்கள், தணிக்கப்படாத காமத்தால் ஏற்படும் காழ்ப்புணர்ச்சி குடும்பத்தை எவ்வாறு தோல்வியுட செய்கிறது, குடும்ப விவகார சண்டைகளின் பொழுது உருவாகும் எண்ணங்களை காரியங்களாக மாற்ற பிரபஞ்ச சக்தி எவ்வாறு உழைக்கிறது, தலைவிதியை மாற்றுவது எப்படி, மாமியார் மருமகள் சண்டை, பொருளாதார வீழ்ச்சியும் காமத்தின் மரணமும், அரசியலும் பாலின்பமும், சுய தொழில் வெற்றியில் பாலின்பத்தின் பங்கு, ஆபாச படங்களும் ஆழ்மனமும், காமமும் கபட வேடமும், நவீன காலத்திற்கேற்ற திருமண விதிகள், விவாகரத்து, குழந்தைகள் மீது கொடூர தாக்குதல், சுய இன்பமும் விளைவுகளும், தந்திரா பார்வையில் பெண், தியானமும் பாலின்பமும், புலன்களும் பாலின்பமும், பாலின்பமும் உடலில் சுரக்கும் வேதிகளும், பாலின்பமும் உடலின் சக்தி மையங்களும், ஆணின் ஆற்றலும் பெண்ணின் இயல்பும், பால் மண்டலத்தை வலியுறுத்தும் பயிற்சிகள், விந்தை வெளியேற்றாமல் இன்பத்தை நிகழ்த்தும் பயிற்சி, நேரத்தை நீடிப்பதற்கான சுவாச பயிற்சிகளும் மந்திர சொல்லும், பாலின்ப உச்சகட்ட பரவசம், பெண்ணின் பாலுறவு, ஆணின் பாலுறவு, காதல் விளையாட்டுகள், அமுத பீட பூஜை,
தந்திராவின் சக்திக்குரிய பூஜைகள், காதல் விளையாட்டுகளின் நாவின் பங்கு, யோனி பூஜை, பொய்யான நம்பிக்கைகள், மதன பீட பூஜை, பிரம்மஸ்தான பூஜை, புனித பள்ளியின் பூஜை, அமிர்த பூஜை, புனித பள்ளியில் அடுத்தொரு பூஜை, தந்திரா பூஜை, அதிர்வென்ப பூஜை, நறுமண தோட்டத்து பூஜை, பேரரசுகள் அசத்திய பூஜை, இப்படி ஒரு 400 பேஜ் தந்திரா வழியில் தாம்பத்திய வாழ்க்கை, போதி பிரவேஷ்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. இவர் தான் அவர். இவர் நான் இன்னும் நேரில் கூட பார்க்கல, கூட்டி சீக்கிரம் பார்க்க போகிறேன். இந்த புக்கு ஃபுல்லாக படித்தேங்க, அருமையாக இருக்குது. தயவு செய்து ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும், கணவன் மனைவி யார் இருந்தாலும் சரிங்க, இந்த புக்கை வாங்கி ஒரு முறை வீட்டில் உட்காந்து முழுசாக வாசிங்க. நீங்கள் யார்ட்டையும் கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம், எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு. பல பேர் படிச்சிங்கன்னா கண்ணை தனித்தனியாக ஊற்றும், இதுதான் நம்ம பிரச்சனையா அப்படின்னு. நோய்களுக்கு இதுதாங்க காரணம். டென்ஷன், கோபம், பயம், கவலை, குடும்பத்தில் சண்டை, குழந்தை மேலே வெறுப்பு, மாமியார் மருமகள் சண்டை, குடும்பத்தில் வஞ்சம், எல்லாத்துக்கும் காரணம் தாங்க. படித்தா புரியுங்க. நமக்கு பிரச்சனை என்னன்னே தெரியாதனால எதையோ தேடிட்டு இருக்கிறோம். எங்கே உண்மையான பிரச்சனை, அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இந்த புக்கு அருமையாக சொல்லுது. அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க, இந்த புக்கு வாங்கி முழுசாக படிங்க, பல விஷயங்கள் நமக்கு புரியும். இந்த புக்கு உங்களுக்கு வேணும்னா ஒரு நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிவிட்டு கூப்பிடுங்க. 500 ரூபாய், ஒரே புக்கில் அருமையான தீர்வு. 9629032767 9629032767 இந்த நம்பர் கூப்பிடுங்க, புக்கு வாங்கி படிங்க. கூடி சீக்கிரமாக நம்ம இது சம்மந்தமாக கிளாஸ் ஆரம்பிக்கலான்னு முடிவு எடுத்துருக்குறோம். கூடி சீக்கிரம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதில் நம்ம அவரையும் கூப்பிட்டுட்டு நானும் நிறையா விஷயங்கள் கற்று வச்சுருக்கிறேன், அதை நானும் சொல்லிக் கொடுப்பேன். அவரையும் நம்ம போதி பிரவேஷ் ஐயா அவர்களையும் கூப்பிட்டு நாம் இருவரும் சேர்ந்து நிகழ்ச்சி நடத்தலான்னு இருக்கிறேன். கூடி சீக்கிரம் எதிர்பாருங்க. முதல்ல புக்கு படிங்க, புக்கு முழுசாக படித்தா தான் நமக்கு எல்லா விஷயமும் புரியும். வாழ்வோம் ஆரோக்கியமாக.